மன அழுத்தத்திலிருந்து எப்படி விடுபடலாம் என்பதைப் பற்றி விளக்குகிறது. பத்தியின் சாராம்சம். நான் மிகவும் பரபரப்பான வாழ்க்கை வாழ்பவன். சில நேரங்களில் வேலை விஷயமாக பயணம் முடித்து வீடு திரும்பியவுடன் அடுத்த நாள் செய்ய வேண்டிய வேலைகள், பார்க்க வேண்டிய நபர்கள், அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல்கள் என என் மனம் எதிர்கால திட்டங்களிலேயே மூழ்கிவிடும். இப்படிச் செய்வதன் மூலம் எதிர்காலம் ஏற்கனவே நடந்துவிட்டது போன்ற ஒரு தோற்றத்தை என் மூளைக்கும் உடலுக்கும் நானே ஏற்படுத்துகிறேன் என்பதை உணர்ந்தேன். இந்த சிந்தனை ஓட்டத்தை நான் உணரும்போது உடனடியாக என் கவனத்தை நிகழ்காலத்திற்கு திருப்புகிறேன். இப்படிச் செய்வதால் எதிர்காலத்தைப் பற்றிய கவலையால் ஏற்படும் நரம்பியல் இணைப்புகளை நான் பலவீனப்படுத்துகிறேன். சில நேரங்களில் நேற்று நடந்த ஒரு நிகழ்வை நினைத்து எனக்கு கோபமோ அல்லது விரக்தியோ ஏற்படலாம். உணர்ச்சிகள் என்பவை கடந்த காலத்தின் பதிவுகள் என்பதை நான் அறிவேன். எனவே கடந்த காலத்தைப் பற்றி சிந்திக்கும்போது என் சக்தியை கடந்த காலத்திலேயே நான் செலவிடுகிறேன். இந்த உணர்வு ஏற்பட்டவுடன் மன அழுத்தத்தை உண்டாக்கும் ஹார்மோன்கள் தூண்டப்பட்டு என் உடல் ஒருவித பதட்ட நிலைக்குச் செல்கிறது. நான் மீண்டும் என் கவனத்தை நிகழ்காலத்திற்கு கொண்டு வருவதன் மூலம் அந்த பதட்டத்தை குறைத்து கடந்த கால சிந்தனைகளிலிருந்து என் சக்தியை திரும்பப் பெறுகிறேன். ஒரே மாதிரியான சிந்தனைகளும் அதனால் ஏற்படும் பழக்கப்பட்ட உணர்ச்சிகளும் மீண்டும் வரும்போது நான் அதை உணர்ந்து அந்த உணர்ச்சிகளை தடுத்தால் என் உடலை கடந்த காலத்திற்கு பழக்கப்படுத்துவதை நிறுத்துகிறேன். உணர்ச்சிகளை நாம் கட்டுப்படுத்தும் போது நம் உடலின் மரபணுக்களுக்கு ஜீன்ஸ் அனுப்பப்படும் சமிக்ஞைகளையும் மாற்றுகிறோம். இது என் உடல் நலத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் கடந்த காலத்தின் அடிப்படையில் என் எதிர்காலத்தை அமைப்பதையும் தடுக்கிறது. நீண்ட கால மன அழுத்தம் நம் உடலில் உள்ள ஆரோக்கியமான மரபணுக்களின் செயல்பாட்டை குறைத்து நோய்களை உருவாக்கும். எனவே மன அழுத்தம் தொடர்பான உணர்ச்சிகளை நான் உணரும் ஒவ்வொரு முறையும் அதை தடுத்து நிறுத்தும்போது என் உடல் அந்த மன அழுத்த உணர்வுகளுக்கு அடிமையாவதிலிருந்து விடுபடுகிறது. சுருக்கமாகச் சொன்னால், நம் கவனத்தை முழுமையாக நிகழ்காலத்தில் வைப்பதன் மூலம் மன அழுத்தத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு உடல் மற்றும் மன அளவில் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதே இந்த பத்தியின் மையக்கருத்து.